அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதுல முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் இன்னைக்கு தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்கிறாரு. அவருடைய அரசியல் முடிவை நானும் பார்த்தேன். 12 மணிக்கு அறிவிப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒன்னே ஒன்று தோணுச்சு, நோ என்னை விட்டுருனா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. என்னன்னா ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கில் போட்டியிட போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சுல. ஆமா, அதை வெளியிட்டது யாரு? அவர் லாரன்ஸ் மாஸ்டர் தான் வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய அரசியல் முடிவை அவர் அறிவிக்க போறாரு அப்படின்னு ஒரு செய்தி இருந்துச்சு. அதை வெளியிட்டது யாரு? லாரன்ஸ் மாஸ்டர் தான் வெளியிட்டாரு. நான் அரசியலுக்கு வரணுமா வேணாமா அப்படின்னு சொல்லுங்க, கமெண்ட் போடுங்க. அவர் தான் சொன்னாரு, நான் ட்வீட் போறேன். கீழே கமெண்ட் கீழே போயிட்டு என்ன போட்டாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ திருச்சிக்கு நான் போட்டிடுவது தர்மமா இருக்காது, தர்மம் கிடையாது. ஜெயருடைய படத்துக்கு போஸ்டர் ஒட்டி, அவர் படத்துக்கு வந்து பிளக்ஸ் ஒட்டி அதெல்லாம் பண்ணவங்க தான் வரணும். அவரே முடிவு பண்ணிட்டாவில பிளக்ஸ் ஒட்டினவங்க தான் எம்எல்ஏ முடியும் அப்படின்ட்டு பிளக்ஸ் ஒட்டி போஸ்டர் ஒட்டி இது மாதிரி பண்ணவங்க இருக்காங்க. திருச்சி கிழக்கா பனையூர்ல பல பேர் காத்து கிடக்குறாங்க. அவங்க நிக்கிறது தான் வந்து தர்மமா இருக்கும். நான் திடீர்னு போய் நிக்க தர்மம், நான் அப்படியே நிக்கணும்னா நான் ஒரு உறுப்பினர் ஆகி நான் வந்து ஒரு 4 வருஷம் டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம திருச்சி கிழக்கு நான் வந்து போட்டி போட முடியும். எடுத்தோடனே நாவே நிக்க முடியாது அப்படின்னாரு. ஆனா அவருக்கு யாரும் தரேன்னு சொல்லவே இல்லையே. அதாவது திருச்சி கிழக்குல நான் போட்டி லாரன்ஸ் வந்து போட்டி போட போறாருன்னு ஒரு செய்தி வருது. அத அவரே கிளப்புறாப்புல திருச்சி கிழக்கா போட்டி போறாரு. இவங்க விஜய் இந்த குரூப்லாம் எப்படா நம்ம சொன்னோம். அவர் வீட்டு வாசல்ல போஸ்டர்லாம் ஒட்டினாங்க, முகம் தெரியாத பேர்லாம் எதுவுமே இல்லாம, அண்ணா நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு அவர் படம் தலைவாவா தலைமையா இருக்க வாங்கின மாதிரி போஸ்டர் ஒட்டுறாங்க. அது மாதிரி பல இடங்களை ஒட்டிருக்காங்க. திருச்சி கிழக்குல போட்டி போட போறோன்னு முதல்ல ஏபிபி நாடு தான் செய்தி வெளியிடுறாங்க. திருச்சி கிழக்கு ஒரு வேக்கண்ட் ஆகுது. ஏன் திருச்சி கிழக்க மட்டும் டாக்கிட்டு மதுராந்தகமோ செய்யாரோ அம்பாசந்தரமோ இங்கெல்லாம், ஏன்னா அங்க ஆல்ரெடி கேண்டிடேட் இருக்காங்க. திருச்சி கிழக்குல கேண்டிடேட் இல்ல, அவர் தான் ராஜினாமா பண்ணிருக்காப்ல. இப்ப நான் அம்பையில் போட்டி போட்டு லாரன்ஸ் அப்படின்னா அருவாரோட எக்ஸிக்யூட்டிவ் கிளம்பிடுவாரு. ராஜினாமா பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா 3000 கோடி கான்ட்ராக்ட் கிடைக்கும்னு வந்தா நீ எனக்கு குறுக்க பாயிரியா கட்டையை போட்டுக்கிட்டு பாரு. மதுராந்தகத்தில் போட்டிக்கிடும் லாரன்ஸ் சொன்னா அந்த அம்மா ஒருத்தங்க இருக்காங்களே, ஏதோ ஒருத்தங்க, அவங்க கிளம்பிடுவாங்க. எடு வண்டிய அப்படின்ட்டு, ஆமா எடு வண்டி அப்படின்ட்டு நேரம் கிளம்பிடுவாங்க. செய்யாறில் போட்டி போடும் லாரன்ஸ் அப்படின்னு சொன்னா கூட அங்க இருந்து கிளம்பிடுவாங்க, பெட்ஷீட்டை பொத்திரி கிளம்பிடுவாங்க. சரி பாப்போம், இதுதான் நமக்கு எல்லாமே முரட்டு பீஸா இருக்கு. இது ஒண்ணுதான் நம்ம அடிச்ச கீழே விடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அங்க ஒரு பிட்டை போட்டு பாக்குறாப்ல. அவங்க பக்கம் வந்து கடம்பூர் ராஜி, பிராலிமலை பாஸ்கர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா MC சம்பத், அப்புறம் வந்து இவர் நம்ம உடுமலை ராதாகிருஷ்ணன், இவங்க எல்லாரும் அதிமுக வெளியே போறாங்க. அவங்களே அவர் பார்க்க மாட்டேன் உங்க கூட அப்படின்னு உட்காந்துருக்காப்ல பனையூர்ல. கூட நான் கோச்சிக்கிட்டேன், உங்க கூட பார்க்க மாட்டேன். ஒரே ஒரு தடவை சார் நான் அஞ்சல் சம்பத்தெல்லாம் பாத்தீங்க, எங்களை பாருங்க சார், நாங்க அதிமுக முன்னாள் அமைச்சர் இருந்திருக்கோம், சர்க்கார் படம் வந்தப்ப என்னை படுத்துனல, என் பேனரை கிழிச்சல, எப்படி காக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு அங்க காக்க போட்டிருக்காப்ல, பழிக்கு பழி வாங்கிட்டு இருக்காப்ல, சின்ன பிள்ளைங்க மாதிரி. நேரத்து நீ அடிச்சல நீ அப்படிங்கிற மாதிரி. அவங்களே பார்க்கல, இவர் வந்து என்னோட நண்பரு. ஆனா என்னன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில லாரன்ஸ் மாஸ்டருடைய இந்த முடிவுகளை ஏத்துக்க முடியல. ஏன்? என்னன்னா அவரை போன்றவர்கள் வந்து சட்டமன்றத்துல வென்று சட்டசபைக்கு போகுது என்பது சட்டசபையை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தும். ஏன்னா சட்டசபையில இது வரைக்கும் ஆக்சிடென்ட் தான் பார்த்திருக்கோம். டான்ஸ் இல்லன்னு உதயநிதி கேட்டுட்டே இருந்தாருல, தீம் தக்க தைய தக்க கூத்து, நீ இல்ல நான் இல்ல நாம் என்று மாத்து. அதுக்கு ஆமா, அப்ப தாம் தக்க தீம் தக்க தைய தக்க ரெண்டு தாம் தக்க தீம் தக்க கட்சி போச்சுட்டு ஆடுறது. அந்த திருமண படத்தோட சாங்கை வந்து 2 ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா சாங் இல்லைன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவரும் வருத்தப்பட்டாரு. அப்படிங்கும்போது இவர் போயிருந்த டான்ஸ் மாஸ்டர். இப்போ நீங்க நார்மலா அவர் டான்ஸ் ஆட சொன்னா அவர் எப்படி ஆடுவாருங்கிறத நம்ம வந்து பனையூர் வச்சு பார்த்தோம். அப்படி ஆடுவாங்க. இங்க புதுசு அந்த கண்ணிலேயே உன்னை மினிஸ்டர் இடம் பார்க்கறான், இந்த பக்கம் புதுசு அப்படிம்பாப்ல. இதே டான்ஸ் மாஸ்டர் போகும்போது அந்த சட்டசபையில அவர் ஸ்டெப் போடுறதுக்கு வசதியா இருந்திருக்கும். எதிர்கட்சி சபாநாயகர் கேட்டுப்பாரு, சார் இப்போ ஸ்டெப் போட்டுக்கோ அப்படின்னு அவரு பண்ணிக்கோங்க மழை நல்லா இருக்கியா மழைன்னு அவரும் இது பண்ணுவாப்ல. அப்படிங்கும்போது ஒரு சட்டசபை கலகலப்பா இருக்க சட்டசபை கிளுகிழப்பா மாற வாய்ப்பு இருந்திருக்கு. அப்ப எதிர்கட்சிகளோட கோரிக்கை மிஸ் பண்றேன். எனக்கு அது ரொம்ப உண்மையிலே அண்ணன் லாரன்ஸ் அவர்கள் மீது எனக்கு மனாங்கனியும் மரியாதை உண்டு தனிப்பட்ட முறையில. அவர் வந்து தன்னுடைய முடிவை மாத்திக்கணும். நான் அவரை போன்றவர்கள் வந்து சட்டசபைக்கு போறதுக்கு வந்து இப்ப தேவை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து யாருமே வந்து இது பாக்குறது இல்ல. ஆதித்யாவோ சிரிப்பொடியோ அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போகோ சேனல்கள் இதெல்லாம் பாக்குறது கிடையாது. இதைத்தான் பாக்குறாங்க.
நான்லாம் டிஸ்கவரி பார்ப்பேன், இப்போ அதை பார்க்கற விட்டேன், இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி மாதிரி இவர் போகும்போது கூடுதல் அட்ராக்ஷன் ஆகும். லைவ் கமர்ஷியலா இருக்கும்ல. நம்ம லைவ்ல நம்ம சாட்டில போட்டுருக்கோமே, அதெல்லாம் இல்லை. இப்போ 8000 தான் போயிட்டு இருக்கு. இவர் போகும்போது அது 26,000 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவரோட முடிவை மாத்திக்கணும். திருச்சி கிடக்குன்னு கவலைப்படாதீங்க, இன்னும் பல இடங்கள்ல வந்து ராஜினாமா பண்ணுவாங்க. இன்னும் நிறைய ஆகும். அதுல ஏதாவது ஒரு தொழில் பெரம்பூர் கூட ராஜினாமா பண்ண சொல்லிட்டு நில்லுங்க, பிரச்சனை கிடையாது. ஏதோ ஈஸியால கூட நிக்கலாம், ஈஸியர் ஏதோ ஒரு தொகுதி வச்சுக்கோங்களேன். அங்க நின்று அவர் ஜெயிச்சு போகும்போது சட்டசபையில வந்து ஒரு ஃபன்னா இருக்கும். அது மாதிரி ஏதாவது ஒரு மியூசிக் டைரக்டர், டான்ஸ் மாஸ்டர் ஆகிட்டாரு, ஆக்டர் உள்ள இருக்காரு, டைரக்டர் அங்க சபாநாயகர் இருக்காப்ல, மியூசிக் டைரக்டர் உள்ள போயிடாரு, டான்ஸ் மாஸ்டர் போயிடறாப்ல. ஒரு மியூசிக் டைரக்டர் யாராவது பழைய ஆளு உள்ள போனாங்கன்னா கொஞ்சம் பிஜிஎம் போட்டு சட்டசபை வந்து கலகலப்பாக வாய்ப்பு இருக்கு. பெஞ்சை தட்டும் போதெல்லாம் டடக்கு டடக்கு டடக்குன்னு தட்டலாம். ஆமா, ஒரு சும்மாவே பெஞ்சை தட்டும் நல்லா இல்ல. சபாநாயகர் அதுவும் போடுவார் ரிதத்தோட, நம்ம டிஆர் மாதிரி சிந்தக்கா அது மாதிரி ஏதாவது ஒன்று சாங்கை போட்டு ஒரு வைப் மோடு உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால லாரன்ஸ் மாஸ்டர் வந்து தன்னோட முடிவை வந்து மாத்திக்கணும். தர்மம் அதர்மம்லாம் ஒன்றும் பார்க்கக்கூடாது. நீங்க அரசியலுக்கு உங்களோட வருகை முக்கியம். ஏன்னா 8 கோடி தமிழ் மக்கள் உங்களோட வருகைக்காக காத்திருக்காங்க. 2 கோடி ரசிகர்கள் காத்திருக்கிறாங்க. ஆமாம்மா, அது வந்து அவர் சொல்லிட்டு 4 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு தான் வரணுங்கிறாரு. அப்படி பார்த்தா இப்போ 2 வருஷம் 2 கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல எம்எல்ஏ இருக்கலாம். அவங்களாம் யாரு? 4 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்க தான் எம்எல்ஏ ஆகணும்னா தாவைக்கால யாருமே எம்எல்ஏ இருக்க முடியாது. அவங்கெல்லாம் ஆகும்போது நீ ஆக முடியாதா? திருச்சி தொகுதியில் நான் வந்து நிற்கணுமா? இல்லை, விஜய் சார் எப்போ ஹீரோ ஆனாரோ அதுக்கப்புறம் அவர் அரசியல் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த அரசியலுக்காக உழைச்சிருப்பாங்கல்ல, அவர் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்கலாம் இருப்பாங்க, அவங்க வரணுமா நான் வரணும்? உறுப்பினராக சேர்ந்து அந்த கட்சிக்காக 3 வருஷம் உழைக்கணும், 4 வருஷம் உழைக்கணும். அடுத்ததா இன்றைய தினம் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு வாக்கியம் சொல்லிக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த தாவேக அரசு நிறைவடையும் வரை அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம், எங்களோட ஆதரவை நாங்கள் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. என்ன காரணம்? தினமும் காலையில் எழுந்திரிச்சோடனே சில வீட்டில் வந்து சுப்பிரபாதம் பாடுவாங்க, சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் பாடுவாங்க. ஆமாம். இப்போ சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து காயத்ரி மந்திரங்கள் பாடுவாங்க, சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருமாள் பாட்டு ஓடும், அந்த வீடு நல்லா இருக்கும். சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் சாங்ஸ் ஓடும், வேப்பிள்ளை வேப்பிள்ளை வெக்காளியம்மன் வேப்பிள்ளைன்னு பாட்டு போடுவாங்க. நல்ல பண வீடு நல்லா இருக்கும்ல. ஆமாம். சில இடங்களில் வந்து அல்லா அல்லா யா அல்லா அல்லான்னு இஸ்லாமிய பாட்டு போடுவாங்க, சில வீட்டில் ஜப்ப பாடல்கள்லாம் போடுவாங்க. ஆனால் இந்த தாவேக்காவோட கூட்டணி கட்சி தலைவர்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நாங்கள் தாவேக்காவுக்கு 5 வருஷம் ஆதரவாக இருப்போம், நாங்கள் தாவேக்காவுக்கு 5 வருஷம் ஆதரவாக இருப்போம். புரியுது கொடுத்துட்டீங்களே. டெய்லியாக சோப்பா அனுப்ப முடியாதுக்குன்னு ஒரு தடவை சோப்பா அனுப்பியாச்சு. நாங்கள் இன்னைக்கு தாவேக்காவுக்கு 5 வருஷம் நாங்கள் ஆதரவு, 5 வருஷம் முழுமையாக எங்களோட ஆதரவு ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு உண்டு. 5 வருஷம் புரியுதுப்பா. நடிச்ச சொத்த பூரா வாங்காம விட மாட்டாங்க போல இருக்கு, கஷ்டப்பட்டு ஆடி பாடி சேர்த்த காசை பூரா புடிக்கிட்டு தான் விடுவாங்க போல இருக்குங்கிற மாதிரி தினமும் காலில் எழுந்திரிச்ச உடனே தாவேக்காவுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும், எங்களால் தாவேக்கா ஒன்றும் சரியாது. என்னக்கா மண்டையே சொல்லிடுறாப்புல, எங்களால தாவேக்கா குதிரைக்கு எதுவுமே ஆகாது, அது தம்பி ஆதவுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரியே தினமும் பேசுறாப்புல. இதை விட நேற்று மாலையில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, மரியாதைக்குரிய விசிகாவோட தலைவர் அண்ணன் திருமாவளவன் பேசுறாங்க. இந்த மாதிரி அதிமுக வந்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் விலகி போயிட்டு இருக்காங்களே, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஐயா அண்ணன் திருமாவளவன் சொல்றாங்க, அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன நடக்குது, ஏன் இப்படி தொடர்ச்சியா போயிட்டு இருக்காங்க, இது ஒரு ஜனநாயகத்துக்கே முரணானதுன்றாப்ல. அங்க நடக்கிறது மாலையில சொல்றாப்ல. இதை காலையில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, அங்க சொல்றாரு, அதிமுக உள்கட்சி விவகாரங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து நீங்க தொடர்ச்சியா அதை வந்து பேசும் பொருளா மாத்துறீங்க, விவாதத்தோட திசைவழி போக்கை நீங்க மாத்துறீங்க, திசைவழி போக்கு தூய தமிழ் திசைவழி போக்கை நீங்க மாத்துறீங்க. என்னடாமா, அதாவது தாவேக்கா வந்து சோஃபா மாடல் அரசு, குதிரை பேர அரசு அதிமுக உறுப்பினர்களை விலைக்கு வாங்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்கறாங்களாமா. இது அதிமுக உள்கட்சி விவகாரத்தால தானாமா சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் விலகி போறாங்களாமா. நேத்து மாலை பேசும்போது இது ஜனநாயக முரண்னாப்ல, இன்னைக்கு காலை பேசும்போது அதிமுக உள்கட்சி முரண். ஜனநாயகம் எப்படி உள்கட்சி முரணா மாறிச்சு? அப்ப நைட்டு வந்து போன் கால், எந்த காலு, அதாவது ஒரு தலைவர்கள் வந்து பொதுவாக பிறண்டு பேசுவாங்க, மாறி பேசுவாங்க, தன் கருத்தையே மாத்தி பேசுவாங்கலாம் நம்ம பார்த்துருக்கோம் பல இடங்கள்ல. ஆனா ஒரு நாள் இரவுக்குள்ள 180 டிகிரில வளைஞ்சு மாத்துறதெல்லாம் வந்து சாமானிய காரியம் கிடையாது. அதுவும் நேத்து அப்படியே அந்த காணொலி இருக்குமே, சமூக வலையிலிருந்து இருக்குமே, நேத்து கொடுத்துருக்கோமே, நேத்தான அதிமுக இருந்து அதிமுக உறுப்பினர் விளைவது ஜனநாயக முறைன்னு சொல்லியிருக்கோமே, ஜனநாயகத்துக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்கோமே, அப்படின்னு கூட தெரியாம இன்னைக்கு காலையில அப்படியே இது அதிமுக உள்கட்சி வரும், அதிமுக ஏதோ நடக்குது அப்படின்ட்டாப்ல. ரொம்ப அக்கறையா இருக்காரு அதிமுக. இப்ப நீங்க இந்த பத்திரிகையாளர் விஷயம் வந்து பேசுறீங்க இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கு. அண்ணன் திரு வைகோ அவர்கள், அவர் வந்து ஒரு நீ எந்த பத்திரிகை அப்படின்னு இருக்காப்ல.
அதாவது மஞ்ச பத்திரிக்கை யோ நீங்க எந்த பத்திரிக்கை நீ அப்படிலாம் ஒருமையில எல்லாம் பேசுங்க. ஏன்னா பத்திரிகை ஜனநாயகத்தோட 4ஆம் தூண் அவங்க. யோங்கிற வார்த்தை எந்த பத்திரிகை வேணா இருக்கட்டுமே. அதாவது வைகோர்ல வந்து ஸ்ரீபெரும்புதூர் செங்கல்பட்டு அந்த ஏரியால மதிமுக வெட்டுறதுக்காக போயிருக்காரு. அதிமுக வெட்டுறதுக்காக அதாங்க கருவேல மரத்தை வெட்டுறதுக்காக. ஓகே. கருவேல மரம் ரெண்டும் ஒண்ணுதானே, மண்ணுக்கு ஆபத்து, மதிமுக தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. வெட்டுறதுக்காக போயிருக்காப்ல சீம கருவேல மரத்தை அழிக்கிறதுக்காக. அப்படி போயிருக்கும் போது அங்க ஒரு பத்திரிகையாளர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாப்ல. பத்திரிகையாளர் சந்திப்பு விருது நடத்துறாரு. சீம கருவேலத்து மரத்தை 2 மரத்தை வெட்டுறது வந்து தமிழ்நாடு முழுக்க செய்தியா மாறணும் அப்படிங்கிறதுக்காக கடப்பாறை மண்ணுடைய கிளம்பிட்டாரு. ஒரு ஜேசிபிக்கு 1000 ரூபா கொடுத்தோம்னா 1 மணி நேரத்துல அவன் பிடிங்கி போட்டு போறான். அதை விட்டு இங்கிருந்து கிளம்பி 80 வயசுல கடப்பாறை மம்முட்டியோட கிளம்பியிருக்காப்ல. கிளம்பி போய் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது பத்திரிகையாளர் சந்திப்பு. அதுல வந்து கடந்த திமுக ஆட்சியில கடுமையான ஊழல், கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன். ஆமா, இவரு 9 வருஷம் முரட்டுத்தனமா முட்டு கொடுத்து நிப்பாட்டிட்டு டீயெல்லாம் தொடச்ச விட்டாரு. சரி, நான் இந்த கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன்ங்கிறது 2020 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தெரியும்ல, அப்பவே விலைக்கு வந்திருக்க வேண்டியதானே. தாவைக்காவோட தம்பி விஜய் அவர்கள் வந்து ஒரு நேர்மையான ஆட்சி நடத்த போறாரு, நோ கரப்ஷன், நோ கலெக்ஷன், நோ கமிஷன், ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வர போறாரு அப்படின்னு அவர்கிட்ட போய் இணைஞ்சிருக்கலாமே. திமுகல நின்று ஒரு சிம்பிளான கேள்வி, அதிமுகவோட உறுப்பினர்கள் விலகி போறாங்க இல்லையா, உறுப்பி நேரடியாக தாவைக்கால போய் சேர்ந்துடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாகிஸ்தானை எதிர்த்து இந்தியா சண்டை போடுது, பாகிஸ்தானை எதிர்த்து இந்தியா சண்டை போடுது. ஒருவேளை பாகிஸ்தான் தோக்குதுன்னு வச்சுக்கோங்க, பாகிஸ்தானோட வீரர்கள்லாம் இந்தியாவில் போய் சேர்ந்தா பாகிஸ்தான்காரன் எப்படி பார்ப்பாங்க? துரோகியா தானே பார்ப்பாங்க. அதையும் ஒரு இதாக தான் பார்ப்பான். இப்போ வந்து ஒரு அணி தோத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அணியிலிருந்து விலகி எதிரணியில போய் இணைவதுக்கு பேரு என்ன? டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு தேர்தல் பரப்புரை விஜய் வச்சாரு. அந்த பரப்புரை மதிமுகவுக்கு எதிராகவும் நிகழ்த்தப்பட்டுச்சு. அந்த தொகுதியில மதிமுகவுக்கு எதிராகவும் டிவிகே காரங்க ஓட்டு போட்டிருக்காங்க. டிவிகே 2 இடமும் 3 இடமும் வந்திருக்கு. ஆனா உதயசூரியனுடைய சின்னத்துல நின்று உதயசூரியனுடைய ஓட்டை வாங்கி திமுக காரோட ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு இப்போ தாவேக்கால போய் சேர்றதுக்கு பெயர் என்ன அப்படிங்கிறதா பத்திரிகையோட கேள்வி. உடனே நீ மஞ்ச பத்திரிக்கை, நீ முந்தா நாளே நான் சொத்து வாங்கிட்டு எழுதியிருக்க அன்னைக்கு, அதாவது இவரை பத்தி எழுதிட்டாலே தினகரன் மஞ்ச பத்திரிக்கை. என்னை பத்தி கேள்வி நீ தகுதியான கிடையாது. அப்ப அர்ணாப் கோசாமி வர சொல்லலாமா, பிபிசி அருந்ததி ராய் வர சொல்லலாமா, என்டிடிவி, பிபிசி, இல்ல அஜர்பைஜான்ல இருந்து பத்திரிகையாளர் வர இவரை கேள்வி தமிழ்நாட்டிலே பத்திரிகையாளர் கிடையாது இவரை கேள்வி கேட்கறதுக்கு. அப்படின்னு தன்னுடைய வயோதிகத்தினுடைய என்ன சொல்றது உச்சத்துல வைகோர்கள் இருக்காரு. தனக்கு வந்து ஒரு அரசு மரியாதையோடு எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க மஞ்ச பத்திரியா, நீங்க மஞ்ச பத்திரியா இவ்வளவு பாக்குறோம். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு கடந்த 1 மாதமா திரு விஜய் அவரோட ஆட்சியில. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ் திரையுலகத்துல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து திரு விஜய் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கணும்னு நேற்று அனுமதி பார்த்த உடனே என்ன தெரியுமா தோணுச்சு, இந்த பாஸ் என்ற பாஸ்கரன் படத்துல இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு பாராட்டு விழா சொல்லுங்க, நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், நான் என்ன சாதனையை பண்ண எனக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் என்னம்போ தமிழ் சினிமாவையே புரட்டி போட்ட மாதிரியும் இவருடைய படங்கள் மூலமாக புரட்சித்திய பத்த வச்ச மாதிரியும் இவர் என்னமோ நடிப்பினுடைய சூறாவளி மாதிரியும் பல நேஷனல் அவார்டுகளையும் பல கோல்டன் குளோபுகளையும் ஆஸ்கார் அவார்டுகளையும் தேசிய விருதுகளையும் குமிச்ச மாதிரியும் இவர் நடிச்ச படங்கள்லாம் எப்படிப்பட்ட படங்கள்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படியாப்பட்ட படங்கள் நடிச்சுட்டு இப்படியாப்பட்ட இவருக்கு பாராட்டு விழா. என்னன்னா சினிமாவில் இருக்கக்கூடிய சில பேர் எந்த கட்சி ஆளுங்கட்சியா வந்தாலும் பாச தலைவனுக்கு பாராட்டு விழான்னு சொல்லி ஈழத்துல போர் நடக்கும் போது பண்ணாங்க. இந்த ஆட்சிக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு, இவரே ரியல் கவர்னன்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, உள்ளாத ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல பல பேர் வந்து இப்பதான் கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கவர்னன்ஸ் ஸ்டார்ட் ஆகி இன்னும் போக வேண்டிய தேவை இருக்கிறது. இவர் எப்படி ஆட்சி பண்றாரு, நல்ல ஆட்சி பண்றாரா என்ன பண்றாருன்னு பாத்துக்கிட்டு ஒரு நல்ல ஆட்சி பண்ணாருன்னா பாராட்டுங்க, தாராளமா அந்த பாராட்டுலாம் நம்ம கூட சீட் கிடைச்சா நீங்க பாராட்டுங்க. நல்லாட்சி நடத்த நம்மளே பாராட்ட தான் போறோம். அதுக்கான காலத்தை அவருக்கு கேட்டிருக்காரு, நம்மளும் கொடுக்கணும். சரி கொடுக்கட்டும். நல்லாட்சி கொடுத்தாருன்னா திரையுலகிலிருந்து வந்து ஒருத்தர் சிஎம் ஆகி நல்லது பண்ணிருக்காருங்க அப்படின்னு பாராட்டலாம். தொடங்கவே இல்லை. ஒருத்தர் இப்ப தான் ஓட்டப்பந்தயத்துக்கு சூலேசம் மாட்டிக்கிட்டு இருக்கான், அதுக்குள்ள ஓ சூப்பரா அப்படின்னு சொல்லி அவனை வச்சு பாராட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு அவங்க பாராட்டுது. இது வந்து விஜய் அவர்களை பாராட்டுது இல்ல, அவங்க வந்து தங்களுடைய ஏதோ தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு பாராட்டுல தான் நான் பாக்குறேன். இப்போ நடிகர் சங்கம் வந்து பாராட்டு விழா வைக்கணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்களோட நடிகர் சங்க கட்டடத்துக்கு ஒருத்தர் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு வேலை பார்க்குறாரு. இங்கிட்டு கார்த்தி ஆரியாலாம் வேலை பார்க்குறாங்க. அதுக்கு ஏதாவது இவர் ஏதாவது உதவி செஞ்சிருப்பாரோ?
தெரியல, அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நடிகர் சங்க அவர் கட்டடத்துக்கு. நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்துல அதை முடிச்சு கொடுத்துட்டு போயிடலாம். இன்னொரு நலிவடைந்த கலைஞர்கள் சினிமாவில், திரையுலகில், சின்ன திரையில எவ்வளவு இருக்காங்க. பல்வேறு வந்து புற்றுநோயால, அவர் வந்து சர்க்கரை நோயால, பல்வேறு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவுக்காக, தமிழ் திரையுலகுக்காக உழைத்த நடிகர்கள் நலிவடைந்திருக்காங்க. இன்னொன்று பெப்சி சங்க ஊழியர்கள் வந்து பெரிய பொருளாதார நஷ்டத்தில் இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு திரையுலகத்தை சார்ந்த ஒருத்தரா அதை ஏதாவது பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த கலை விழா நடத்தி அதில் ஏதாவது ஃபண்ட் வந்தால் நான் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இந்த பாராட்டு நடத்தி அதில் வந்து ஒரு டொனேஷன் பிரித்து அது மூலியமா நலிவடைந்த கலைஞர்களுக்கு இதை பண்ண போகிறோம், அதுக்காக இதை நடத்துகிறோம். விஜயகாந்த் இருக்கும்போது அவர் வந்து பண்ணார். அது மாதிரி பண்ணால் கூட பரவாயில்ல. இவரை பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது? முதல்ல அவர் கேட்ட 6 மாசமே ஒன்றும் முடியலையே, அதுக்கப்புறம் பாராட்டுங்க தாராளமா. அடுத்ததா பல்வேறு இடங்கள்ல இந்த தாவேக்கா காரங்கெல்லாம் போயிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தில் இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு நான் தான் கொடுப்பேன் போலியோ சொட்டு மருந்து, இந்த குழந்தைக்கு நான் தான் கொடுத்து துவங்கி வைப்பேன் அப்படின்னு விருதுநகர்ல ஒருத்தர் பண்ணாரு. இன்னைக்கு அவர் மேல நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கி வச்சிருக்காங்களே. இல்லை, இது வந்து என்னன்னா ஆரம்பத்திலே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய ரோல் என்ன, ஒரு அரசியல் கட்சியினுடைய உறுப்பினருடைய ரோல் என்ன, பொறுப்பாளர் ரோல் என்ன அப்படிங்கிறத அந்த கட்சி தெளிவுபடுத்தணும். இப்ப அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலே அந்த மாவட்ட செயலாளரே தன்னை ஒரு அமைச்சராக கருதிக்கிறான். ஒரு கட்சிக்கு ஆட்சிக்கு வந்து அந்த கட்சியோட கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு போனதான் அவன் கருதுறான். அவன் இந்த நினைச்சிட்டானா தமிழ்நாடுங்கிறது நீங்க விஜய் கட்டுப்பாடு, கடந்த 5 வருஷம் வந்து ஸ்டாலின் கட்டுப்பாடு, திமுக கட்டுப்பாடு, இந்த 5 வருஷம் நம்ம கட்டுப்பாடு, நம்மளே மொத்தமா குத்தை கெடுத்துக்கணும்னு அவன் கருதிட்டான். அந்த அடிப்படையில் தான் அரசு நிகழ்ச்சிகள்ல போயிட்டு தொடர்ச்சியா பங்கு கொள்வது, பள்ளிக்கூடங்களில் போயிட்டு விஜய் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவது, குழந்தைகளை வந்து விஜயோடைய பேரை சொல்ல வைப்பது, சிஎம் வாழ்கன்னு சொல்ல வைப்பது, ஒருத்தவங்க உச்சபட்சமா போயிட்டு குழந்தைங்களுடைய பள்ளிக்கூடத்துல போயிட்டு விஜய் நம்ம சிஎம் யாரு அப்படிலாம் விஜய் வாழ்க சொல்லி ரீல்ஸ் போட வைப்பது, இந்த பக்கம் வந்து குழந்தைங்களை வெயில உட்கார வச்சு சிஎம் உருவத்துல வந்து உட்கார வைக்கிறது, முகமாரி, இந்த மாதிரி பல்வேறு சேட்டைகள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாலவாக்கத்தில் கூடிய ஒரு ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில போய் சொட்டு மருந்து கொடுத்து உதறி சொட்டு மருந்து கொடுத்து அவரு துவங்கி வைக்கிறார். போலியோ மருந்தை சொட்டு மருந்து கொடுத்த மருத்துவர்கள் காலகாலமா கொடுத்துட்டு இருக்காங்க. என்னமோ முதல்ல போலியோ சொட்டு மருந்தை கண்டுபிடிச்சு முதல்ல இவர் கொடுக்குற மாதிரியும். இது காலகாலம் நடக்கு. 30-40 வருஷமா போலியோ சொட்டு மருந்தை கொடுத்துட்டு இருக்காங்க. போலியோ ஃப்ரீ கண்ட்ரியா இந்தியாவில் கிட்டத்தட்ட மாறிட்டு இருக்காங்க, அறிவிச்சிட்டாங்க. இப்போ போய் இவர் வந்து ஒரு சீன் போடணும். இன்னைக்கு என்னது சார், நீங்க வர்றீங்க சார், நேரா ஒரு 10 மினிட்ஸ் தான் சார் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட், இது கால் சீட்டு, நேராக வரீங்க, பாலவாக்கம் ஸ்பாட்டு சார், ஷூட்டிங் ஸ்பாட்டு, அங்கே வந்தோடனே சொட்டு மருந்து எடுத்து சிங்கிள் டேக் சார் அப்படின்னு, சிங்கிள் டேக் போகலாம், நீங்கள் ரீடேக் வாங்கிட்டாப்ல, 2 சொட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் டேக் சார். வந்தோடனே ஒரு வசனம் டைலாக், நோ டைலாக் சார், டைலாக்கே கிடையாது சார். வந்தோடனே ஒரு சஜஷன் ஷாட் தான் சார், எடுத்துட்டு நம்ம வந்து போயிட்டே இருப்போம் சார் அப்படின்னு. அடுத்த நாள் என்ன, அடுத்த நாள் வச்சு அதுக்கு முதல் நாள் பேருந்து சார், நீங்கள் நேராக வரீங்க சார், ஒரு கிலோமீட்டர் ஓட்டி காட்டுறீங்க, சில்லறையை கொடுக்குறீங்க, சரியான சில்லறை கொடுத்து நீங்கள் இது பண்ணுறீங்க, அது ஓகே சார். இன்னைக்கு இந்த டேக் அது மாதிரி ஷூட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காப்ல. அவர் பண்றாருன்னு இவங்களும் நம்மளும் பண்ணுவோம், நம்ம கிட்டையும் பரட்ட தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்பிட்டாங்க. எங்க கிட்ட இன்ஸ்டா கணக்கு இருக்கு, ஆமா நாங்களும் ஒரு போஸ்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லி, எங்களுக்கும் ஒரு ஜெகதீஷ் வச்சிருக்கோம் சொல்லி அவங்க ஒரு போஸ்ட் போடுறதுக்காக ஊருக்கு கிளம்பி போய் இந்த மாதிரி. இதுல என்னென்ன பெரிய குடும்பம்னா, தாசில்தார் அலுவலகத்துக்கு போறது, நேரடியா போயிட்டு ஆர்ஐ போய் கேட்கறது, ஆர்ஐ ஆபீஸ போறது, கிராம நிர்வாக அலுவலகங்களுக்கு போறது, அரசு அலுவலகங்கள் இருக்கும் இல்லையா அந்த சட்டமன்ற தொகுதிகள், அங்க போயிட்டு நேரா பாத்ரூமுக்கு போயிருது. போய் கதவை திறந்து பார்த்து, என்ன இன்னும் அழுக்கா இருக்கு, என்ன சுத்தபத்தமா இல்லை, அழுக்கா இருக்கு அப்படிங்கிறது, என்ன நீங்க வந்து போன் அடிச்சு எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து அதிகாரிகளை கேட்கறது. இது தொடர்ச்சியா நடக்குது. இது வந்து பல்வேறு அதிகாரிகள் வந்து ஒரு சமூக வலைதளங்கள்ல தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டுறாங்க. நிறைய அரசு துறை அதிகாரிகள் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. எந்த அதிகாரிகள் ஓட்டு போட்டு இந்த அரசாங்கம் வந்துச்சோ அந்த அதிகாரிகளே வெறுத்து போற அளவுக்கான இது இருக்கு. நம்ம கேள்வி கணைகளுக்கு கேள்வி அனுப்பிச்சிருந்தோம் பாருங்க, அதுல அரசு ஊழியர்கள் கேள்வி அனுப்பிச்சிருக்காங்க, இதெல்லாம் எப்ப தடுக்க போறீங்க, நம்ம எப்படி தடுக்க முடியும். இல்ல இது என்னன்னா, ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர், அரசு அலுவலகங்களை வந்து நாங்க ஆய்வு பண்றோம் அப்படிங்கிற பேர்ல அதிகாரிகளை போயிட்டு மிரட்டுவது, அரசு அலுவலகங்களை வந்து செயல்பட விடாம தடுப்புது. அவங்க போயிட்டு சீன் உள்ள போனா 50 பேர் உள்ள போயிட்டான். ஆமா, 50 பேர் உள்ள போய், குறிப்பா இந்த சிறுவைகுண்டம் எம்எல்ஏ எல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய சும்மா தண்ணி தொட்டி மேல போய் ரீல்ஸ் போடுறது, அரசு அலுவலக போய் ரீல்ஸ் போடுறது, இதையே வேலையா வச்சிருக்காங்க. அவங்க பண்ற தவறுகளை, லாட்டரி விற்பனையா இருக்கட்டும், அவங்க பண்ற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை மறைப்பதற்காக இது போல ரீல்ஸ் போட்டு ரீல்ஸை வச்சு நம்ம இந்த மக்களை மாய்க்கிறலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு எம்எல்ஏவோட ரோல் என்ன என்பதை தாவேக்கா சொல்லலைன்னா மக்கள் கிட்ட தாவேக்கா கடுமையா அசிங்கப்படும். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியலரங்க நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி